நாங்கள் எடுத்துக்கிறோம், இது மட்டும் வேற ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோன்னா அது பண்ணலாமா, இல்லை இதுதான் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குமா? இதுதான் இது பண்ணால் பெஸ்ட்டுங்கண்ணா. வேறு எதுவும் பண்ணோம்னா அவங்க வந்து அவங்களோட விருப்பம் தானே, விவசாயிகளோட விருப்பம் தானே. இது பண்ணால் பெஸ்ட்டுன்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை நாங்கள் வாங்கி வச்சது இருக்கிறது பண்ணுறோம்னா கொஞ்சம் ரிசல்ட் லேட்டாக வருங்கண்ணா. நம்ம கொடுக்க வந்து அவங்க கொடுக்க வந்து மழை தண்ணி பேஞ்சா வெளியே போகாமல் இருக்கிறதையும் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி ஊடுருவி ஸ்ப்ரெட் ஆகி வேறு வரைக்கும் நமக்கு ஒரு மணி நேரம் மழையே பெய்யுதுன்னா ஒரு மணி நேரம் கேப் பண்ணால் மட்டும் போதும். இப்போது நீங்கள் கொடுத்துருக்க ஷெட்டு, என்பிகே, சிம்ரிச்சு, ஆன்டிவைரல், ஆர்விசைடு ப்ளஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட் சொல்கிறீங்க. இது மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா, இல்லை வேறு ஏதாவது உரங்கள் அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு பதிலாக இது மட்டுமே போதுமா, இல்லை வேறு ஏதாவது கொடுக்கணுமா? கீழே எதுவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டோம். இது இங்கே இருக்கிறது மட்டும் போதுங்கண்ணா. வேறு அவங்க விவசாயிகளுக்கு தேவை விருப்பப்படுறோம்னா கீழே அவங்க எதை வேணும் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறப்ப பண்ணால் போதும். கீழே பண்ணிவிட்டு 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம பண்ணணும் பண்ணிக்கலாம். இப்போ இது பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா பூரா பார்த்து செட்டு, என்பிகேலாம் பார்த்தீங்கன்னா மண் வளப்படுத்துறது சொல்கிறீங்க. அப்போ கீழே வந்து ஆட்டரு, மாட்டரு இது வந்து வழக்கமாக போடுற அளவு போட்டால் போதுமா, இதை பயன்படுத்தினால குறைவாக பயன்படுத்தினா போதுங்களா? அது இப்போ ஒன்று கேட்டிங்கன்னா ஆட்டெருவு போடுறத பற்றி கேட்டீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டெருவு போடுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செடி கொதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கூட 3 கூட போடுவாங்க. ஓகேங்க. நம்மளதில் கல்ச்சர்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. ஓகே. கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கம்பல்ஸ் பண்ணி வச்சு ஒரு 40 நாள் வச்சு போட்டிங்கன்னா 4 கூட போட வேண்டிய இடத்துல நமக்கு ஒரு செடி போடுற வேண்டியது இருந்தால் போதுங்கண்ணா. ஓகேங்க. இந்த செடி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 செடி போடுவாங்கண்ணா. ஒரு காரத்தட்டில் 4 தட்டு போடுவாங்க. சரிங்க. நம்ம கல்ச்சர் போட்டு ஆட்டெருவோ மாட்டெருவோ அந்த சரி கன்ஃபோர்ஸ் பண்ணி வச்சு போட்டாங்கன்னா இந்த செடிக்கு 1.5 கார் செடி போட்டால் போதுங்க. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு சப்போர்ட். அப்போ இது பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உர செலவு குறையுன்னு சொல்கிறேன். உரங்களுக்கு கம்மியாகுங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக எப்படி மந்த்லி ஒன்ஸு, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஸ்கெடியூல் வச்சுருக்கீங்களா, எப்பப்போ ஃபாலோ பண்ணுவீங்க? இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபீல்டு நம்ம வந்திருக்கோம்னா வீக்ஸ் ஒன்றில் வந்து கம்பல்சரி நம்ம விசிட் பண்ணிட்டு போயிடுவோங்கண்ணா. வாரத்தில் ஒரு நாள் வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குது எப்படிங்கிறது வந்து நான் வந்து பார்த்து அவங்களுக்கு சொல்லிடுவேங்கண்ணா. இப்போ இந்த செடி இருக்குன்னா இது வந்து பண்ணி வந்து உளமாட்டம் பண்ணி வச்சுன்னு சொல்கிறாங்கண்ணா. ஓகே ஓகே. செடி நல்லா இருக்குது, பண்ணி உளமாட்டம் பண்ணனால செடி மேலே வந்து ஃபாரஸ்ட் நியராக இருக்குது, ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிறதுனால அப்போ அவங்களுக்கு நான் சொல்லி ரெக்கவர் என்னன்னா மண்ணை ஃபுல்லாக ஏற்றி விட சொல்லியிருக்கீங்கண்ணா. அந்த வேறு பறிச்ச வேருக்கு மேலே மண்ணு போட்டால் சரியாகும். ஓகே ஓகே. ஏற்றிட்டு ரேப்பை பண்ணிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்கீங்கண்ணா. புது வேறு ஓட ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்போ இதுக்கு வந்து சிம்ரிச்சு சொன்னீங்க இல்லைங்களா, மேலே ஸ்ப்ரே பண்ணுறது. ஆமாங்கண்ணா. இதுக்கு வந்து வழக்கமாக பண்ணிட்டு இருக்காங்க. தோட்டம் ஃபுல்லாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ ரிசல்ட் நல்லா இருக்கு. அவங்க வந்து இப்போ லோக்கல் இருக்காங்களா? இல்லைங்க, அவங்க கேரளாவில் இருக்காங்கண்ணா. ஓகே ஓகே. ஒரு வயசான தோட்டத்தை இன்சார்ஜ் பார்த்துட்டு இருக்காரு. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் கைடு பண்ணிட்டு இருக்கேன். அங்கேருந்து நான் என்ன செட்டில்னு நான் சொல்லிட்டுனா அவங்க கொடுத்துருவாங்க. நான் வந்து அவங்க வேலையால் வச்சு நான் சொல்லி பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. இதே மாதிரி இந்த ஏரியாவில் நிறைய தோட்டம் எடுங்க. நிறைய பேருக்கு இவங்க மூலம் அடுத்தடுத்த தோட்டத்தை கொண்டு போய் கொடுத்து எலுமிச்சையில் மட்டும் இல்லாமல் எல்லா விவசாயத்துக்குமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணல இல்லைங்களா? விவசாயத்துக்கும் பண்ணுங்க. மல்லித்தலையிலிருந்து தென்னை மரம் வரைக்கும் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க ஃபாலோ பண்ண அவங்க தயார்னா வருமானத்தை ஈல்டு அதிகமாக எடுத்து கொடுக்குறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம். ஓகே, நன்றிங்க. நெட் சர்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி நன்றி. நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே ஓகே.